9th standard NCERT third chapter the world of numbers. தேர்ட் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் அண்ட் 3.1ஓட சொல்யூஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டிங். ஸோ ஒரு கவுண்டிங் அப்படின்றது நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? லாங் பிஃபோர் ஹியூமனிட்டி பில்ட் சிட்டிஸ். நம்ம வந்து இந்த சிட்டிஸு லாஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா கவுண்ட் பண்றது இப்ப இருக்கிற மாதிரி இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலா கவுண்ட் பண்ற மாதிரி இல்லாம வேற வேற மெத்தட்ஸ்ல அப்ப கவுண்ட் பண்ணிருப்பாங்க ஏன்ஷியன்ட் டைம்ல. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் டிட் நாட் பிகின் இன் அ கிளாஸ் ரூம் வித் ஈக்குவேஷன்ஸ் ஆன் அ போர்டு. இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சிஸ்டம் மாதிரி இருந்திருக்காது ஏன்ஷியன்ட் டைம்ல. எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பார்க் ஆஃப் த ட்ரீஸ் ஆன் போன்ஸ் அண்ட் பிகான் இன் த டர்ட். ஸோ ஒரு மண் புழுதியிலையோ இல்ல மரக்கிளையிலையோ இல்ல ஒரு போன்ஸ், அவங்களுக்கு கிடைக்கிற போன்ஸ். ஏன்னா ஆதி காலத்து மனுஷங்க அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அங்கதான் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க, கவுண்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம இப்ப இமேஜின் பண்ண போறோம். இமேஜின் யூ ஆர் லிவிங் thousands of years ago in a small agricultural settlement along the banks of a Saraswati river. ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? ரொம்ப பாஸ்ட்டுக்கு போக போகிறோம். ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு கிராமத்தில், எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்தில், ஒரு ரிவர், ஒரு நதிக்கு ஓரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆனால் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா நிறைய ஒரு ஆடு வந்து வச்சிருக்கோம். எவ்ரி மார்னிங் தே கோ அவுட் இன்டு த டென்ஸ் ஃபாரஸ்ட் டு கிரேஸ். ஸோ புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்காக டெய்லி காலையில் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நம்ம வச்சிருக்க அந்த எல்லா ஆடு எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா போகுது, காட்டுக்குள்ள போகுது, டென்ஸ் ஃபாரஸ்ட். இப்ப ஈவினிங்ல எல்லாமே ரிட்டர்ன் ஆயிடுச்சா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ இதை எப்படி அந்த பீப்புள் கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா பை யூசிங் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். இந்த 1-to-1, ஏன்னா அப்போ வந்து நம்ம எழுத முடியாது, நோட் பேப்பர் வச்சு எழுத முடியாது, கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்து அவங்களுக்கு கரெக்டா வந்து போயிட்டாங்களா வந்துட்டாங்களான்னு தெரியாது. ஸோ அப்போ அவங்க வந்து யூஸ் பண்ண மெத்தட்க்கு பேரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இந்த 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிளே பாட்ல, ஒரு பாட்ல பெபிள்ஸ். ஸோ ஏன்னா அவங்க ரிவர் ஓரத்துல இருந்ததுனால பெபிள்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு பெபிள்ஸா எடுத்து ஒரு கவ் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெபிளை வந்து உள்ள போட்டுருவாங்க, பாட்ல போட்டுட்டே வருவாங்க. ஸோ எத்தனை கவ் போயிருக்கு அப்படின்ற போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 கவ் போயிருக்குன்னா 60 பெபிள் அந்த பாட்குள்ள இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் வரும்போது ஒரு கல்லா எடுத்து வெளியே போடுவாங்க. ஒரு கவ்வும் அந்த வில்லேஜ்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு கல்லை எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அப்ப லாஸ்ட்ல அங்க பெபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா எந்த கவுஸுமே மிஸ் ஆகல, எல்லாமே திருப்பி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ஏதாவது பெபிள்ஸ் அந்த பானையிலே இருந்தது அப்படின்னா, ஏதோ இப்ப 4 இருக்கு அப்படின்னா 4 கவ் வந்து ரிட்டர்ன் வரல, ஸோ அது ஃபாரஸ்ட்லயே மாட்டிக்கிச்சு அப்படின்னு தேடுறதுக்கு இந்த பெபிள் சிஸ்டம் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்ப ஆரம்பிச்சது தான் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது என்னது? கேபிட்டல் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை இதோட டினோஷன் கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்றது 1, 2, 3, 4 அண்ட் ஸோ ஆன். இந்த பாசிட்டிவ் சைட் மட்டும்தான், நெகட்டிவ் சைட் கிடையாது. நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப் டு இன்ஃபினிட்டி. A history written in bone. ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பேப்பர்ஸ் இருக்காது. ஸோ பேப்பர்ஸ் இல்லாதனால டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா போன். ஏதாவது விலங்குகள் இறந்து போயிருக்கோம், அதோட போன் வந்து நமக்கு ஃபாரஸ்ட்ல கிடைக்கும்ல, அந்த போனை யூஸ் பண்ணி டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டேலி மார்க்ஸ்ன்றது நீங்க ப்ரீவியஸ் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு பர்சன் வந்தா 1, செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபோர்த் பர்சன், ஃபிஃப்த் பர்சன் வந்தாங்கன்னா இப்படி ஒரு கிராஸ் போடுவோம். ஸோ இந்த ஒரு செட்டுன்றது 5 அப்படின்னு அர்த்தம். இதுதான் டேலி மார்க். இந்த டேலி மார்க் எதுல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா போன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்ப அவங்க கிட்ட பேப்பர் பென் எதுவுமே இருக்காது, அதனால போன்ல யூஸ் பண்ணுவாங்க. த லெபாம்பா போன் அப்படின்றது வந்து லெபாம்பா மவுண்டன்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காக்கும் ஸ்வாசிலாண்டுன்ற பிளேஸ்க்கும் நடுவுல 35,000 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த போன்ல 29 டிஸ்டிங்க்ட் carved uniformly sized notches. ஸோ ஒரே மாதிரி வரைஞ்ச டேலி மார்க் வரைஞ்சிருக்காங்க.
இதை வந்து ஒரு ரேண்டமா பண்ணதா நினைக்கல. இது யாரோ ஒரு மேத்தமெட்டிஷியன் ஏதோ இதை ஒரு டூலா யூஸ் பண்ணி அதுல நம்ம மார்க் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இது ஒரு கேலண்டர் எதுவா இருந்தாலும் ஹியூமன்ஸ் வந்து அந்த காலத்துல இப்படிதான் ஒரு டைமை ட்ராக் பண்றதுக்கு எந்த விஷயத்த ட்ராக் பண்றதுக்கா இருந்தாலும் நான் இதை இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா இஷாங்கோ போன் ஃபவுண்ட் நியர் த ஹெட் வாட்டர்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா இவங்க கண்டுபிடிக்கும் போது இருந்தது. ஸோ 20,000 பிஃபோர் கிரைஸ்ட் அப்போவே நமக்கு போன்ல இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Bone contains 3 columns of asymmetrical notches. What makes Ishango bone a mathematical marvel? ஸோ இங்க எப்படி இருக்கு அப்படின்னா பேட்சா வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்சா மார்க் பண்ணுது. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 11, 13, 17, 19 இது மட்டும்தான் இருக்கு. இட் மீன்ஸ் பிரைம் நம்பரை மட்டும் டேலி மார்க் போட்டு குரூப் பண்ணியிருக்காங்க இங்க. Okay, the Indian context, trade and astronomy. ஸோ சிவிலைசேஷன் அட்வான்ஸ் ஆக ஆக நம்ம லார்ஜர் நம்பர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப முன்னாடி பழைய காலத்துல வந்து நமக்கு நம்பர்ஸ்லாம் கம்மியா இருந்தது. நம்ம வளர வளர நம்பர்ஸும் வளர ஆரம்பிச்சது. இப்படி நம்பர்ஸ் வளரும் போது அதை கால்குலேட் பண்றதுக்கு வேதிக் டைம்ஸ்ல நம்ம இந்தியன் பிலோசபர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த லார்ஜர் நம்பர்ஸை இண்டிகேட் பண்றதுக்காக பவர் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆல் பவர்ஸ் ஆஃப் 10. ஸோ இந்த பவர்ஸ் ஆஃப் 10 முதல்ல அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 10 பவர் 12 வரைக்கும் தான் இருந்தது. 10 பவர் 12 அப்படின்றதோட பேர் வந்து பரார்தா அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 4th செஞ்சுரியில புத்தா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 10 பவர் 53 வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கு என்ன நேம் வைக்கிறாங்க அப்படின்னா தலாக்ஷனா அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. ஸோ இப்படியே எல்லா டேர்ம்ஸையுமே பெரிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க பவர்ஸ் ஆஃப் 10ல மாத்தி அதை நமக்கு சிம்பிள் ஆக்கி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரிக்வேதால இருக்கும். இப்போ இதெல்லாம் இப்படி டெவலப் ஆயிட்டே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்தியன் நியூமரல் சிஸ்டம் அப்படின்றது வந்து பவர்ஸ் ஆஃப் 10ல இருந்து கான்செப்ட் ஆஃப் 0 அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் 0 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஸோ மேத்தமெட்டிக்கல் இன்வென்ஷன்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் 0. அதை கண்டுபிடிச்சதுக்கான பேஸ் வந்து இந்த பவர்ஸ் ஆஃப் 10. ஸோ இப்போ இதோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தோம். எக்ஸசைஸ் செட்டு 3.1. இந்த 3.1ல நமக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a merchant in the port city of Lothal is exchanging bags of spices for copper ingots. ஸோ அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ முன்னாடி காலத்துல வந்து இந்த பேட்டர் சிஸ்டம் தான் இருக்கும். பண்டமாற்று இது ஒரு பொருள் வாங்கணும்னா இன்னொரு பொருள் கொடுப்போம். அதுதான் நடந்திருக்கு. He receives 15 ingots for every 2 bags of spices. ஸோ இதை எழுதிக்கலாமா நம்ம? Merchant. So question number 1. Merchant receives 15 ingots for 2 bags of spices. For 2 bags of spices. So இதை நம்ம எப்படி எழுதலாம்? For 2 bags of spices. 2 bags of spicesக்கு அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 15 ingots கிடைக்குது. 15 ingots அப்படின்றது ஓகே. இப்போ அப்போ 1 bags of spicesக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். ஸோ 15 divided by 2 ingots கிடைக்கும். இது அவங்க கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட், if he brings 12 bags of spices to the market, how many copper ingots will he leave with? ஸோ இப்போ 12 bags of spices மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ 12 bags of spices equal to 1 பேக்குக்கு 15 by 12. அப்போ 12 பேக்குக்கு 12 into 15 by 2 ingots. இது கேன்சல் ஆகுமா? 6. ஸோ 6 into 15 90. ஸோ 90 copper ingots.
ஸோ என்னோட கொஸ்டின் என்ன, how many copper ingots will he leave with? He leave with 90 copper ingots. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன். அடுத்தது செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடுவோமா? செகண்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, look at the sequence of number on one column of the Ishango bone. ஸோ ஒரு காலம்ல இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு, 11, 13, 17, 19. மேல ஒரு பிக்சர் பார்த்தோம்ல அது. What do these numbers have in common? ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு 11, 13, 17, 19 all are prime numbers. ஸோ prime numbersன்றது என்னது, number divided by itself and 1. இதோட ஃபேக்டர் 1 இல்லைன்னா அதே நம்பர், வேற எந்த ஃபேக்டரும் இதுக்கு இல்லை அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் prime number. ஸோ இது எல்லாமே prime number. இது வேற எந்த டேபிள்ஸ்லையும் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, அதான் இதோட காமன் இது. லிஸ்ட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் தட் ஃபிட் இன் திஸ் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ்ன்றது இதுக்கு அடுத்தடுத்து வர prime number. நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் in prime numbers are, next 3 number என்னவா இருக்கும், நமக்கு 20ன்றது 4 டேபிள்ஸ்ல வரும். ஸோ அது prime number கிடையாது. 21 கிடையாது, 22 இல்லை. ஸோ 23ன்றது எந்த ஒரு இதுலையுமே இருக்காது. ஸோ இதுக்கு ஃபேக்டர் 23 தான். நெக்ஸ்ட் 23க்கு அப்புறமா போனா 29. அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா நம்பருமே, ஃபார் எக்ஸாம்பிள் 26 இருக்கட்டும், 25 இருக்கட்டும், 25ன்றது 5 ஒரு ஃபேக்டர், 26ன்றது 2 இருக்கு, 13 இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, 27க்கும் ஃபேக்டர்ஸ் இருக்கு, 28க்கும் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர்ன்றது 29. 29க்கு அடுத்த நம்பர் 31. ஏன்னா 31க்கும் எந்த ஃபேக்டரும் கிடையாது. 31க்கு அடுத்தது 37 தான். ஸோ அவங்க 3 நம்பர் தான் கேட்டிருக்காங்க, 3 நம்பர்ஸ். ஸோ நம்ம 31ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 31 வேற எந்த டேபிள்ஸ்லயும் வராது, அதனால இது பிரைம் நம்பர். கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல we know that natural numbers are closed under addition. அதுக்கு பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sum of any two natural numbers is always natural number. ஸோ நேச்சுரல் நம்பர் எல்லாமே அடிஷன்ல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ன்றது என்னது, 1, 2, 3, 4, 5 and so on. இப்போ எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, we know that natural numbers are closed under addition. So natural numbers are closed under addition. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம 2 நம்பர் எடுத்து அடிஷன், நம்ம 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணா, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து 5, இன்னொரு நேச்சுரல் நம்பர் 8, நான் 2 எடுத்து ஆட் பண்ணா 13. 13ன்றது அகைன் நேச்சுரல் நம்பர். ஸோ பெரிய நம்பர் எடுக்கலாமா, 42 பிளஸ் 50, இந்த 2 நம்பர் ஆட் பண்ணாலும் எனக்கு 92, அகைன் நேச்சுரல் நம்பர். ஸோ 2 நேச்சுரல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணும்போது அது எனக்கு அதே வேல்யூக்குள்ள தான் இருக்கும், க்ளோஸ்ட். இட் மீன்ஸ் அந்த நேச்சுரல் நம்பருக்குள்ளவே தான் இருக்குது. இப்போ என்னோட கொஸ்டினோட இன்னொரு பார்ட் என்ன, ஆர் தே க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன்? Are they closed under subtraction? No. No. They are not closed under subtraction. ஏன் நோ சொல்றோம்? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே 5 எடுத்துக்கிறேன். ஸோ 5, 8 சப்ட்ராக்ஷன்னா மைனஸ் இருக்கணும்ல, -8 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் நமக்கு, -3 வந்திருக்குமா? ஸோ -3ன்றது நேச்சுரல் நம்பர்ல இருக்கா, இல்லை. ஸோ 42 பிளஸ் 50ன்றது நமக்கு 92 நேச்சுரல் நம்பர் ஆயிடுச்சு. ஆனால் 42 மைனஸ் 15 கொடுத்தா 42 minus 50 equal to -8. So they are not closed under subtraction. Sometimes ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னா இதெல்லாமே வந்து கரெக்டா not closed under. அதனால இதையே மாத்தி கொடுத்தா 50 minus 42 கொடுத்தா 8. It's a natural number. ஆனா இங்க எனக்கு
எப்பயுமே இருக்கும் நேச்சுரல் நம்பர் வந்து க்ளோஸ்ட் அண்ட் சப்ட்ராக்ஷனா கேட்டா நோ, ஒன்லி இன் சம் கேசஸ். அதனால ஆன்சர் வந்து நோ. Provide a couple of examples to justify the answer. So நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் it is not natural number. In some cases we'll get a natural number. So அதான் இதோட solution. Next question number 4. Ancient Indians used the joint of their fingers to count, a practice still seen today. Each finger has 3 joints and the thumb is used to count them. ஸோ முன்னாடி எப்படி கவுண்டிங் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா, ஒரு ஃபிங்கர்ல இருக்கிற அந்த ஒரு கட்டு யூஸ் பண்ணி தான், ஜாயிண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு பாம் காமிச்சிருக்கேன். இந்த பாம்ல இந்த 4 ஃபிங்கரும் பாருங்க, இதுல எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க? 1 ஓகே 1 2 1 2 3 ஒரு ஜாயிண்ட்டும் 4 5 6 7 8 9 10 11 12 இந்த 4 ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி 12 பேஸ் சிஸ்டம்ல தான் கவுண்ட் பண்ணுவாங்க ஏன்ஷியன்ட் டைம்ல. அண்ட் இந்த தம் ஃபிங்கர்ன்றது ஒரு 12 அப்படின்னா அந்த தம்ப் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். தம்ப்ல 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக அதை காமிச்சேன். ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் யூஸ் த ஜாயிண்ட் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் டு கவுண்ட். அப்படிதான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஃபிங்கருக்கு 3 ஜாயிண்ட்ஸ் தம்ப் வச்சு கவுண்ட் பண்றாங்க. how many can you count on one hand? So question number 4, count on one hand. So ஒரு ஃபிங்கருக்கு 3 ஜாயிண்ட்ஸ், மொத்தம் 4 fingers equal to 12. இதுதான் 12 கவுண்ட் தான் ஒரு கைக்கு. How does this relate to the ancient base 12 counting system? Since counting reaches 12 in one hand, ஸோ ஒரு கையில நம்மளால 12 அப்படின்ற கவுண்ட்டை வந்து நம்மளால பண்ண முடியுன்றதுனால it leads to base 12 counting system in ancient days. ஸோ அப்போ எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, பேஸ் 12 அப்படின்ற கவுண்டிங் சிஸ்டம் தான். இன்னைக்கும் நம்ம அந்த ஏன்ஷியன்ட் டேஸ்ல யூஸ் பண்ண பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம மந்த் 12 months in a year, இதுக்கான பேஸ் இதுதான். ஸோ ஒரு இயர்ல 12 months சொல்லுவோமா, அண்ட் 12 hours. ஸோ 12 hours சிஸ்டம் இருக்கா நமக்கு. ஏஎம் பிஎம்னு ஸ்பிளிட் பண்ணும்போது we have 12 hours சிஸ்டம். அடுத்தது 12 in a dozen. ஸோ ஒரு டசன் அப்படின்னு சொல்லும்போது அதுல 12 fruits 12 pens, ஸோ 12 தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள், இந்த பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம்கான எக்ஸாம்பிள்.